அந்த அம்மா ரொம்ப ஆச்சாரமானவங்க, தன்னை மத்தவங்க பாக்குறத பிரியப்படாதவங்க. அதனாலதான் அவங்கள பத்தி ஒரு போட்டோவோ ஓவியமோ அந்த மாளிகையில இல்லாம போயிடுச்சு. பல வகையில சந்தர்ப்பம் சாதகமா அமைஞ்சிருக்கு அந்த சங்கிலி. ஒரு வகையை தவிர எப்படி அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களே. மிஸ்டர் இளங்கோ, சங்கிலி சாகசமே உருவானவன். பி கேர்ஃபுல். உங்க உயிர் நாட்டுக்கு தேவை. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. என்ன பார்த்தே பயந்துட்டனே. அந்த பையன் பேர் எப்படி? சங்கிலி. முதல் 2 எழுத்தை கேட்ட உடனே அடுத்த 2 எழுத்தை நம்மளை பிடிச்சிக்குது. இளங்கோ துணை இருக்க உனக்கேன் பயம்? புறப்படு வரவேற்புக்கு. ஆமா, வரா சண்முகா. வாமா. வணக்கம். 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 வாங்க உட்கார். போயிட்டு வந்தது பச்சையாக இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஒண்ணுதான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் விழாவில் பிரதம விருந்தாளி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் நாசிர் ஹுசேன் அவர்களை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புறேன். பெரிய கோடீஸ்வரர், மேல்நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் நேற்று தான் திரும்பி வந்திருக்காரு. எவ்வளவோ வேலைகள் இருந்த போதிலும் என்ன கௌரவப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விழாவில் வந்து கலந்துகிட்ட அவருக்கும் உங்க எல்லாருக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. Mr. Somsundaram. Hip it! Hip it! Hip it! சின்ன வயசுல மிஸ்டர் சோம்சுந்தரம் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிலே கேக்கே கட்டு பண்றதுக்கு பதிலா அது வச்சுருந்தா ராக்கே கட்டு பண்ணிட்டாங்க. ரிமெம்பர்? தயவு செய்து நீங்க எல்லாரும் விருந்து சாப்பிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். சுலைமான். எஸ் சார். இவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம திருப்தியா கவனிக்கணும். மிஸ்டர் நசீர். ஹியர் ஐ ஆம். மிஸ்டர் நசீர் ஹுசேன், இன்னைக்கு 9 மணி வரைக்கும் நீங்க நம்ம கூடவே தான் இருக்கணும். ஏன்? வெளிநாட்டுல உங்க சுற்றுப்பிரயாண அனுபவத்தை பத்தி கேட்க எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம 2 பேருக்கு டின்னருக்கு இங்கே ஏற்பாடு பண்ணிட்டுமா? நோ நோ நோ, ஐ டோன்ட் லைக் இந்தியன் ஃபுட். அந்நிய நாட்டு மோகமா? மோகம் இருக்கட்டும் பாய், முதல்ல நம்ம தாகம் தணிச்சுக்கிறான். ஐயோ, மதுவா? மது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மாத்திரம். நம்ம 2 பேரும் குஷியா சாப்பிடுறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்ல. ஓ, தட்ஸ் ஆல் ரைட். உங்க ஹெல்த்துக்காக நம்மளுக்கே சாப்பிடுறாங்க. அரே பாய், என்ன வேணும்? கிளாஸ். 1 மினிட். 1 மினிட். அச்சா அச்சா. மிஸ்டர் நசீர் ஹுசேன், ஃபாரின் போறதுக்கு முன்னால நீங்க ரொம்ப ஆச்சார செல்றாச்சே. அரே பாய், இது கூட ஆச்சாரம்க்கு தயார் பண்றாங்க. கைப்படுறான் இல்லே. இனிமே வரமாட்டாமே. நான் தப்பிச்சுட்டேன்.
தப்பிச்சாங்க உங்ககிட்ட இருந்ததா குடிக்காம தப்பிச்சுட்டேன்ல. மிஸ்டர் நசீர் ஹுசேன், விருந்துக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களே. சுலைமான், சுலைமான், சுலைமான் ஜி 2 டம்ளர் மேலே ஹார்லிக்ஸ் ஊத்துறாங்கோ கொண்டாடுறாங்கோ. ஏன் தம்பியா? எங்க எங்க நான் மட்டும் தானே தனியா இருக்கிறேன். மன்னிச்சுங்க பாய், ஜாஸ்தி குடிச்சுட்டாங்கோ. நிம்பளை பார்த்தாலே நம்மளுக்கு 2 உருவமா தெரியுறாங்கோ. நம்ம வீட்டுக்கு போறாங்கோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. நசீர் ஹுசேன், நான் வேணா கார் வரைக்கும் முன்னாடி விட்டு வரமே. நக்கோ நக்கோ மை டிப் டாப் ஸ்டடி. தும் ஜாओ. பணம் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. 8 மணி அடிச்சா தாழ்ந்து வரவனாச்சே சங்கிலி. கடியாரத்துக்கு பறந்த பையன். எனக்கு இனிமே பயமே கிடையாது. நீயா சொல்லிட்டு வரப்படாது. நான் அந்த கிளி பையன்ல நினைச்சேன். என் ஃப்ரெண்டு அவரு வீட்டுக்கு போயிட்டாராப்பா. வர வர நீ சுத்த சோம்பேறி ஆயிட்ட. இதோ துப்பாக்கி. சிரமப்படாத. சங்கிலி இதுவரைக்கும் சொன்ன டைம் தவறி வந்ததே இல்லை. இப்பதான் மணி கரெக்டா 8. அதை நான் தான் மாற்றி வச்சேன். நீ கிளாஸ் எடுக்க போனப்போ கரெக்ட். ஆசன் 1 லட்சம், அபராதம் 6 லட்சம். அபராதத்தையாவது கழிச்சுக்கங்க. தேங்க்யூ. சிநேகித மாதிரியே வந்து என்ன ஏமாத்திட்டே. நீ என்ன குழந்தை? ஆனா பொட்ட இளங்கோ கண்ணிலே மண்ணை தூவிட்டு வந்திருக்க. குர்காஜி சாப்பிடுறாங்க. சார் பியோ
இவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு டிரைவிங் கூட தெரியுமா? லைசன்ஸ் கொடுக்கறவனே நான் தான். எங்க போனோம்? பிரபல வியாபாரி சோமசுந்தரையில அவங்க வீட்டுக்கு போகணும். நான் உங்க பொண்ணு. ஓ, உன் பேரு? உஷா. ஆஹா, அந்த தையல் மிஷின். அதாவது என்ன தொடர்ந்து பேசிட்டு சீக்கிரம் போங்க, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். ஆமா, என்னமோ சம்பளம் கொடுக்கற ரேட் மாதிரி பேச என்ன அர்த்தம்? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கீங்க. இந்த இருட்டுல போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன எங்க வீட்டுல விட்டுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இங்க திருநாங்க இந்த சொல்லு நீ போட்டோ விட்டாச்சா? நீ ஒண்ணுமா போலீஸ் ஆபீசர் இடம் போய் திருடன்னு சொல்லிட்டு இருப்பேன். பணம் பறி போனதுல இருந்து பாதி பைத்தியம் பிடிச்சாச்சு. நீ வேற என்ன முழு பைத்தியம் ஆக்கிடுவேன். உங்களோட மனமானே நம்பி இருந்து அந்த சங்கிலி வட்டியும் முதல்மா வசூல் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களோட பெரிய அதிகாரியா நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன். நீங்க கைவிடுத்தீங்க பணம் அதுதான் மீட் வந்தாச்சு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கைது போடுவாங்க. நீ உங்களை சும்மா விடாது சார். உங்களை லட்சத்தை விட்டுட்டீங்களே சார். நீங்க ரொம்ப அதிசயமான ஆள் சார். சாரி சார், தப்பு சார். என்ன மன்னிச்சுடுங்க சார். சார், நீங்க சங்கிலி கிட்ட இருந்த பணத்தை பறிச்சுட நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். பெண்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டதான் ஆச்சரியம். அங்கே உங்களை நிக்க வச்சுட்டே பேசுறேன். உள்ள வாங்க சார், காஃபி சாப்பிடலாம். நான் கடமையை காட்டுறேன். கடமை செஞ்சவனுக்கு காப்பு கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கிற மாதிரி. எங்க திருப்திக்காகத்தான் தட்டக்கூடாது அப்படின்னா நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா, அந்த சங்கிலியோட சரித்திரத்துக்கு ரத்திர பிடிக்க வச்சாருல்ல, அந்த சங்கிலிக்கு தூள் பிடிக்கணும். கொள்ளைக்காரன் சங்கிலியின் கேவலமான முதல் தோல்வி. இன்ஸ்பெக்டர் இளங்கோவின் துணிமிக்க சாதனை. சாதனை இல்லடா இளங்கோ, அது அச்சுப்பிழை. நான் உனக்கு ஒரு சோதனை. இதுக்குதாண்டா நீங்களா நாயகம். இப்ப என்ன நோக்கி பண்ணி 30 வருஷமா வைத்த கைவிட்டீங்க. நானும் அதை நம்பி ஊரை கொள்ளையடிச்சு உங்களை நான் கொடுக்க வச்சுட்டேன். பாஸ், மனசு தளரவிடாதீங்க பாஸ். நாங்கெல்லாம் மனித உருவத்தில் நடவாத அல்சேஷன். உங்க நாக்கின் அசைவுக்கு காத்திருக்கிற நன்றியின் உறவு. கோடி கோடியா கொட்டி கிடக்கிற ஜமீன்தாரின் பொக்கிஷம் என் கைக்கு வந்து சேருமா? இல்ல அது கனவாவே போயிடுமா?
தவித்திருந்தாள். மன்னன் கை தொடும்போது தலை குனிந்தாள். அங்கே நாணுவதை கண்டு பெண்ணிலவு அங்கே நாணுவதை கண்டு வெள்ளிலவு முகிலில் போய் மறைய, வெள்ளிலவு முகிலில் போய் மறைய, காதலனும் நல்ல வேளை கண்டான், அவள் பூமுகத்தில் முத்தம் 100 கொண்டான். நீராடி மண்டபத்தில் நிலவும் முகில் கிழிக்க, போய் மறைந்த நிலவும் முகில் கிழிக்க, வந்து வாய் நிறைய அவர்க்கு வாழ்த்துரைக்க, சுகம் பெறுவதிலே ஒன்றாய் இணைந்திருக்க, அங்கு பொழிந்ததெல்லாம் இந்த காதல் மழை. நீராடி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வாராமல் காத்திருந்தாள் பெண்ணொரு உஷா, உஷா, மாலை ரெடிமா, சீக்கிரமா. இது வந்துட்டேன்பா. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்க. இன்னும் இந்த பால்காரி பாருமா பால் கொண்டு வரல. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. இப்போ அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. அவ வீடாவது தெரியுமா? தெரியாதுமா. போட்டோம். வேற யாராவது பால்காரங்க தெரியுமா? தெரியாது. டிப்போ அதுவும் தெரியாது. பின்ன என்னடா தெரியும் உனக்கு? அப்படி கேளுங்க. நாலாகட லட்டுல இருந்து நாயரகட புட்டு வரைக்கும் கேளுங்க. புட்டு புட்டு சொல்லும். ஒண்ணுமே தெரியாதவளை வேலைக்கு வச்சு என்னப்பா பிரயோஜனம்? சரியம்மா, உனக்கு இனிமே வேலை கிடையாது. நீ டிஸ்மிஸ். நான் கூட்டி போட்டுங்களா? எங்க? இல்ல அந்த பாத்ரூம கூட்டிட்டு போட்டுங்களான்னு கேட்டேன். வேண்டாம், மன்னிச்சுங்க. நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துடுறேன். எது? நீ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வர்றதுக்குள்ள இளங்கோவே வந்து திரும்பி போயிடுவாரு. யாரு? செங்கோ சாரா? ஆஹா, நம்ம சகதொழிலாளி. சகதொழிலாளியா? என்னப்பா உளற? உளரலீங்க, உள்ளதான் சொல்றேன். எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுதாங்க வித்தியாசம். நானு சாக்கடை சுத்தப்படுத்துறேன், அவரு சமூகத்தையே சுத்தப்படுத்துறாரு. நானு நோய் கிருமிகளை ஒழிக்கிறேன், அவரு சங்கதிங்கிற பேய் கிருமியை ஒழிக்க பாக்குறாரு. இளங்கோகார பாப்பா இந்த மாலையே வாங்கி வச்சிருக்கேன். போடுங்க போடுங்க, தாராளமா போடுங்க. சில மாலைகளுக்கு போடப்படுற கழுத்தால பெருமை. இவரு 2வது ரக போடுங்க. மாலை எல்லாம் வந்தாச்சு, இன்னும் பாலம்மா தான் வரல. இளங்கோ சாருக்கு பால் என்னங்க? பால் கடலையே பக்கெட்ல கொண்டுருவேன். இந்த பக்கெட்லயா? ஐயோ, இது இங்க வச்சுட்டு போறேங்க. என்ன நடு கூடத்துலயா? இல்ல, போகும்போது ஓரமா வச்சுட்டு போறேன். சரி, பாலம்மா தெரியுமா? தெரியாத. பின்ன எப்படி கண்டுபிடிப்ப? பாலம்மா தானே. கழுத கட்டா குட்டிச்சவரு, பாலம்மா கட்டா பைப்படி. என்ன பாலம்மா, பால் இன்னைக்கு ஒரே தண்ணியா இருக்கு. அது என் மாட்டுக்கு சளி பிடிச்சிருக்கு. ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி வாங்கி கொடுத்து இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். நாளைக்கு டின்பாலாட்டம் திக்கா இருக்கும். வர பாலம்மா, என்ன அவ்வளவு அவசரம்? தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்து தேத்தண்ணிய குடிச்சாலும் பாக்குறவன் பாண்டிச்சேரி சரக்குன்னு தான் நினைப்பான்.
அந்த மாதிரி தண்ணி குழாய்க்கு பக்கத்துல பால்காரி நின்னா குடிச்சேன்னு கண்டானா புடிச்சேன்னு கண்டா. ஜம்மாடி, பால் இன்ஸ்பெக்டர். பால் இன்ஸ்பெக்டர் நானா? தொப்பி போட்டா பால் இன்ஸ்பெக்டர். பரவாயில்ல. என்ன பேரு? என்ன சிக்குவாயா? பாலமா எப்படி நடந்தது? என்ன டிகிரி? சத்தியமா சாமி சாமி, நான் அந்த குழா பக்கம் போகவே இல்லையே. பாலை பத்தி யாரு கேட்டா? உடம்பு இப்படி நடந்தது. ஜோரம் எத்தனை டிகிரி? எனக்கு தான் இல்ல, மாட்டுக்குதான். மருந்து குடுத்தியா? சரி புறப்படு. எதுக்கு? பெரிய இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஐயோ சாமி, இனிமே நான் பால்ல தண்ணி ஊத்த மாட்டேன். என்ன விட்டுறதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க? விட்டுறதா? பாத்திரத்தை எடுத்துட்டு புறப்படு. மாடா எதா மாடு? மாட்ட காணா? எது போச்சு? சின்ன பொண்ணு உருவத்தை சேர்ந்து வரையா? ஐயோ வீணா சந்தேகப்படாதையா. நான் இந்த காட்டுல வாழ்ற பொண்ணு, தேன் எடுக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஏனோ தெரியல, ஒரு முரடை என்ன இப்படி கட்டி போட்டுட்டு போயிட்டான். அடப்பாவி, போயும் போய் ஒரு பெண்ணு கட்டியா வீரத்தை காமிச்சா? ஐயோ, என் துணியெல்லாம் அதுவும் அந்த பைக்குள்ள இருக்கு, கொஞ்சம் எடுத்து குடியா. கருணை காட்டுவோம். கொஞ்சம் சரியா துணி வரைக்கும் வந்துடுறேன். வீட்டை விட்டு போயிடு. ஐயோ, கொகையை மூடிட்டாங்க. இப்ப எப்படி போறது? இந்த மாதிரி எத்தனையோ வெத்து வெட்டுற பாத்துருக்கேன் தெரியுமா? இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் வெத்து வெட்டுத்தான். உன்னை பொடியாக்க போற வெளிய பார்த்து ரசி ரசி. எனக்கு பயமா இருக்கு. இப்ப எப்படி தப்பிக்கிறது? இப்ப நான் மேல பறக்க போனேன். அதாவது நான் கீழே உட்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மேல பறந்து போயிட்டு இருக்கேன். நீ என்ன பிடிச்சிக்க, 2 பேரும் மேல போயிடலாம். ஐயோ, நான் மாட்டேன். சொன்னாக்க
ஏண்டா இளங்கோ, என்னையா பழையதுன்னு சொன்ன? நான் சுடு சோறுடா. ஏன் அவசியமாக? ஓஹோ, செத்து போயிட்டா நினைச்சாதுயா? அதெல்லாம் இல்லன்னு உயிரோட எழுந்து. அது இல்லையா, எங்க காட்டுக்குள்ள வழக்கப்படி அந்நியாம்பளை கைப்பட்டா பொண்ணுக்கு பெரிய தோஷம். அப்புறம் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கரும என்ன மனத்தனமான நம்பிக்கை. ஏமா, நீ பிறந்ததுல இருந்து உன் சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாம் எத்தனை ஆம்பளைங்க தொட்டிருப்பாங்க. உன் தாத்தா அவங்க தாக்கு பாதிப்பாரு, அவரே கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது போகட்டும், சிரிக்காத. இந்த மோளம் ஒருத்தன் கட்டி வச்சிருந்தால அவனே விட்டுட்டான். அது வலுக்கட்டாயமா நடந்தது. இது ஆமா, ஒரு தூடம் இருக்காம வச்சுக்க. அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அவனை வழி காமிக்கிறதுக்காக கையை பிடிச்சு அழைச்சு போய் உதவி செய்ய. அவனை என்ன செய்ய வைக்கவே முடியா? போயா, நீ சொல்றபடி கையை பிடிச்சவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, இந்த நாடு பிடிச்சு பாக்குறான் பாரு வைத்தியம், ஒவ்வொருத்தனுக்கும் 1008 பொண்டாட்டியாவது இருக்கும். இருக்கியா? இந்த சிரிக்காத. இந்த பாரு, பொம்பளை சிரிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசாம உங்க அப்பா அம்மா சொல்லி மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போ. எங்க குல வழக்கம் வேற. மண்ணாங்கட்டி, உன் குல வழக்கத்துக்கும் அறிவுக்கு சம்பந்தமே இல்லையா? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும். நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும். நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.
என் தையலை கெடுக்காதீங்க. ஆமா, நீயே ஒரு தையலாச்சே, உனக்கு ஏன் தையல் வேலை? எல்லாம் முன்னேற்பாடுதான். பையனை பிறக்கிறதுக்கு முன்ன தையல் கத்துக்கணும் இல்லையா? பையல் பொண்ணா பிறந்தா என்ன பண்ணுவேன்? ஆனதான் பிறக்கும். பொண்ணா தான் பிறக்கும். ஆனதான் பிறக்கும். எனக்கு பொண்ணுதான் வேணும். எனக்கு ஆணுதான் வேணும். எனக்கு பொண்ணுதான் பிடிக்கும். எனக்கு ஆணுதான் பிடிக்கும். என்ன சண்டை என்னத்துக்கு? இந்த பாரு, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், எனக்கு இந்த ஆணை பிடிக்கும். சமாதானம். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீ கோச்சு கூடாது. கோவம் ஒரு விஷயத்தையே சொல்றீங்க. ஐயோ, அதுக்கு கோவமா? சொன்னா சண்டை போடாது. உனக்கும் எனக்கும் கல்யாணமாக வரைக்கும் எனக்கு பிடிக்க வேண்டியது ஒரு ஆணை தான். யாருந்தாளு? எவன் ஒளிதானா அவெல்லாம் தான். என்னையா? அனாதை பிள்ளைக்கு பள்ளிக்காக நாங்க ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடத்த போறோம். அப்படியா? ஆமா, நல்லா அடப்பறேன். இருக்கும். நீங்க தட்ட மாட்டேங்கிற தைரியத்துல உங்களே தலைவரா போட்டுட்டோம். என் தலைவர் ஆகணுமா? கல்யாணம் பண்ணப்பதான் தலைவருக்கு. ஐயோ, அழைப்பிதழ் கொடுத்துருதானே உங்களுக்கு கூட்டு போனா. நீங்க கொண்டு வர அழைப்பிதழ் கொடுத்து எனக்கு கூப்பிடுறியா? பிடிக்கையா கைய பிடிச்சா வச்சுட்டு போ. மன்னிச்சிருங்க சார். சாமி, ஏன் கடைக்கு முன்னால வர, பின்னால போயா? ஏன் சாமி, எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு பாத்ரூம் ஞாபகம் தான் வருதா? பின்ன போங்க சாமி. புண்ணாக்கு. என்ன புண்ணாக்கா? ஆமா, நீங்க புண்ணாக்கு வியாபாரம் பண்றீங்கல்ல. ஆமா. எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பாத்ரூம் ஞாபகம் வந்தா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு புண்ணாக்கு ஞாபகம் வராதா சாமி? அப்பா பஞ்சவர்மா, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுப்பா. முதல்ல இந்த சாக்கடை சமாச்சாரத்தை அப்பால எடுப்பா. சாமி, அரிசி மூட்டை ஒரு ஊரோட சௌக்கியம் சுகமா உட்கார்ந்து சாப்பிடுற சோத்துல இல்ல சாமி, சுத்தமா ஓடுத சாக்கடை அதுலதான் இருக்குது. அது சரியா? சாமான் வாங்க வர்ற இடத்துக்கு சாக்கு மட்டும் கொண்டு வந்தா போதும். சாக்கடை ஆடுற பக்கெட் எதுக்கியா? அசிங்க. எது சாமி அசிங்க? நீங்க பண்றத விடவா சாமி? நுனி நாக்குல வைக்கும் போதுதான் ஜாங்கிரின்னு பேரு. கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா அதுக்கு பேரே வேற. அடாடாடாடா, பேச உரிமை கொடுத்தாலும் கொடுத்தா அத்தனை பேருமே பேசணும். அவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்கு பதில் சொல்ல வரல. சாமி, 4 லிட்டர் அரிசி போடுங்க. லாபம் அத சொல்லிக்கீங்க முதல்ல. ஏன் சாமி, நீங்க வியாபாரம் ஏன் பண்றீங்க? வயிற்றுக்கு. நீங்க வயிறு வச்சிருக்கீங்க, அதனாலதான் நாங்க வாடி வச்சிருக்கிறோம். அதிகமா பேசாதரா. எப்படி பேசாம இருக்கிறது? போன தடவை கட்ட சம்பா அரிசின்னு குடுத்தீங்களே, வியாபாரத்துக்கு 8 நாள் ஆச்சு. அது கட்ட சம்பா அரிசி இல்லையா, கட்ட பொம்மு அரிசி. வீரம் எப்படியா வேகம்? வீரம் வேகாது, ஆனா பாவம் பழி வாங்கிடும். சாமி, ஏழையோட கண்ணீரும் எவர் சில்வர் பிளேடும் சுத்தமா கழுத்தறுத்துரும். புடி சாமி. ஏன் சாமி, இந்த அரிசி என்ன விலை? உன் கையால அரிசி தராதரா. என்ன சாமி இது? நான் தொட்டு கொடுத்த நோட்டை நீ வாங்கின, நீ வச்சிருக்கிற அரிசி என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ற? 4 லிட்டர் அரிசி என்ன கணக்கு கணக்குது? ஆமா, ஏன் கணக்காது? அரிசி கணக்காரரு நெஞ்சிலதான் ஈரம் இல்ல, அரிசியிலுமா ஈரம் இல்ல. இனிமே இந்த அரிசியை கொட்டி கல்ல பொறுக்கி அரிசி மிச்சம் இருந்தா பொங்கி திங்கணும். என்ன பொட்டி? ஐயோ, எவ்வளவு பணம்? அப்பா எல்லாம் ஏறிட்டான். அரிசி வைக்க போய் முதல்ல வேற டிராயா தைக்கணும். எவ்வளவு பணம்? கொடுக்கிற தெய்வம் கூரைய பொத்துக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட ஏற்கனவே பொத்து கிடக்குது, அதனாலதான் கோழி வழியா கிடைச்சிருக்குது. யாராவது சந்தேகப்பட்டா படட்டுமே, அடிச்சது ஜாக் பாட்டில்னு சொல்லிக்கிறேன். மனுஷனுக்கு மண்ணு வேணும், பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். நமக்கு மண்ணு இருக்குது, பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு ஏன் இல்ல? அதான் கழுத கைவச ரெடியா இருக்கு. பாலம்மா பாலம்மா. எனக்கு பணம் வந்தது புரியலையா?